நவம்பர் 26ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. தமிழ்நாட்டுல வடகிழக்கு பருவமழை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில தமிழ்நாட்டுல தெற்கு மாவட்டங்கள்ல பல்வேறு பகுதிகளில் கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரத்துல மாவட்டத்தில் கூட வரலாறு காணாத அளவுல தற்பொழுது மழையானது பதிவாகிருக்கிறது. இந்த நிலையில வரும் நவம்பர் 26ஆம் தேதி அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மற்றும் கடலோர ஆந்திர பிரதேசம் ஆகிய பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதா வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் 26ஆம் தேதி கேரளா மற்றும் மாஹோவாவில் கனமழையும், 22 முதல் 24ஆம் தேதிகளில் நிக்கோபார் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. மேற்கொண்டு வரக்கூடிய நவம்பர் 25ஆம் தேதி தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்கள்ல கனமழைக்கு வாய்ப்புள்ளதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து 22ஆம் தேதி அதிகாலை வரை கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் தனிமைப்பட்ட பகுதிகளில் அடர்ந்த மூடுபனி நிலவும் எனவும் பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர் உள்ளிட்ட பகுதிகளில் 2ஆம் தேதி இரவு முதல் 24ஆம் தேதி அதிகாலை வரையிலும், ஹிமாச்சல பிரதேசத்துல 23ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் 25ஆம் தேதி அதிகாலை வரையிலும் மூடுபனி நிலவுவதற்கான வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. கனமழையை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 26 அன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதனை ஒட்டிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதா தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் அதனை ஒட்டிய மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காணப்படுவதாகவும், இது மேற்கு வடமேற்கு திசையிலிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல்ல நாளை மறுநாள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறாங்க. அதன் பிறகு இது தொடர்ந்து மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 நாட்களில் தென்மேற்கு வங்கக்கடல்ல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.